உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலயமா ஒவ்வொரு ராசிக்கும் காலபுருஷ தத்துவம் என்ன மாதிரியான வேலைகளை செய்ய போகுது, உங்களோட பிறவி நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம இந்த காலபுருஷ தத்துவ அடிப்படையில் ஒவ்வொரு ராசியும் காலபுருஷ தத்துவ அடிப்படையில் ஒவ்வொரு காரண காரியத்துடன் பிறந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் 12 ராசிகளுக்குமான வாழ்வியல் காரணம், அதாவது நீங்கள் பிறந்ததோட நோக்கம், பிறவி நோக்கம், உங்கள் கர்மா என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து காலையிலே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். காலபுருஷ தத்துவ அடிப்படையில் 8ஆம் இடமா வரக்கூடிய 8ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மறைவு ஸ்தானம். காலபுருஷனுக்கே மறைவு ஸ்தானமாக வரக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்ச ராசிக்காரர்கள். இந்த விருச்ச ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கும். தன்னை சார்ந்தவங்களுக்கும் தனக்கான விஷயங்களையும் செய்கிறதில்ல ரொம்ப அதீத அக்கறை எடுத்து அதை சரியாக திருத்தமாக செய்யணும் அப்படின்ற பண்புகள் இருக்கும். ஆனால் இவங்களுடைய செயல்பாடுகள் யாருனாலையும் யூகிக்க முடியாது. இவங்க என்ன செய்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத யாராலையும் அவ்வளோ ஈஸியாக கணிச்சிட முடியாது. இவங்களுமே ஒரு தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டு அந்த கோட்டுக்குள்ளே இருந்து தான் வாழ்வாங்க. அந்த தாண்டி அதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்கள கண்டிப்பான முறையில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் செய்கிறேன் அப்படின்றதுல ரொம்ப அது சந்தோஷமாக செய்வாங்க. ஒரு உதவி அப்படின்னு ஒரு விருச்சிகராசிக்காரர்கிட்ட கேட்டோம்னா தன்னோட தலையை அடமானம் வச்சாச்சும் அவங்களுக்கான உதவியை செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு உள்ளவங்க தான். ஆனால் அவங்களோட லிமிட்டுக்கு தாண்டி நம்ம அவங்களுக்குன்னு போட்டு வச்சுக்கிற லிமிட்டுக்குள்ளே போகணும்னு நினச்சோம்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும், தன்னோட தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தான். இதை தாண்டி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்ற அளவுக்கான ஒரு செயல்களை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொதுவாக இந்த விருச்ச ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய ராசியாக, காலபுருஷனுக்கு 8ஆம் ராசியாக வர்றதுனால பார்த்திங்க அப்படின்னா தைரியம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதாவது மேசராசியும் செவ்வாயுடைய ராசி தான். ஆனால் அந்த மேசராசிக்காரர்களை காட்டிலும் ஒரு முரட்டு தைரியம் யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த விருச்ச ராசிக்காரர்கள் இருக்கும். இந்த உயிர் போனால் இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் அது ரொம்ப சர்வசாதாரணமாக எதையுமே துணிஞ்சு எதிர்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க இந்த விருச்ச ராசிக்காரர்கள் தான். அதே நேரத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டோம் அப்படின்னா செய்யாமல் இருக்க மாட்டாங்க. கோவப்படுவாங்க, பேசுவாங்க, சுருக்குன்னு 4 வார்த்தை சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் கண்டிப்பான முறையில் நம்மளோட தேவையை நிறைவேற்றக்கூடிய நபர்களாக இந்த விருச்ச ராசிக்காரர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தன்னோட நலனை காட்டிலும் தன்னோட சகோதர உறவுகளுக்காகவும் தன்னுடைய சகோதரர் குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளாக எடுத்து வளர்க்கக்கூடியவங்களாகவும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்றதெல்லாம் கூட பெரிய ஒரு அக்கறை இல்லாத நபர்களாக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. தனக்கான நபர்களாக எல்லாத்தையுமே நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ நம்ம நமக்கான நபர்கள்னு யாரும் நினைப்போம், மனைவி குழந்தைகளை நினைப்போம், தாய் தந்தையை நினைப்போம். ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையை சந்திக்கிற ஒவ்வொரு நபரையும் தனக்கான நபர்களாக நினைப்பாங்க. ஒரு தாய்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், தந்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம், அந்த அளவுக்கு சகோதரர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அந்த அளவுக்கு தன் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர் மேலேயும் அக்கறை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த இந்த கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்றதுக்கும் முழுமையான ஒரு இலக்கணமாக வாழக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான். அதே நேரத்தில் அந்த 8ஆம் இடமாக வரதுனால என்னவோ தெரியல, அவங்க ரொம்ப இந்த சுத்தம், சுகாதாரம், ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுத்தமாக இருக்கிறதே கூட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸு அலமாரியில் அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா அதை மீண்டும் எடுத்து திருத்தமாக சுத்தமாக அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது ஹாபின்னு சொல்கிறதா, இல்லை அவங்க பார்வையில் அதெல்லாம் முன்ன பின்ன இருக்கா, அதனால அது சரிப்படுத்துகிறாங்களா அப்படின்றது தெரியாது. ஆனால் அதெல்லாம் அவங்க ரொம்ப பிடிச்ச விஷயம். சுத்தமாக இருக்கணும் எல்லா அவங்க ஒரு விருச்சிக ராசிக்காரோட அலுவலகத்தில் அவரோட டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்காவாக எல்லாம் நீட்டாக இருக்கும். அலுவலகமும் சரி, அவங்களோட இருப்பிடமும் சரி, அவங்க வீடும் சரி, ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஒரு பேப்பர், சின்ன பேப்பர் போயிட்டு கூட கீழே கிடக்காது, தூசி கண்ணில் பார்க்க முடியாது. அந்தளவுக்கும் தன்னுடைய இடத்த சரியாக சுத்தமாக வச்சுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பரபரன்னு இயங்கிக்கிட்டு இருப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு 4 இடத்துக்கு போவாங்க, வருவாங்க. ஒரு 24 மணி நேரத்தில் பயணங்கள், அதாவது ஏதாவது ஒரு காரண காரியத்தோடு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா ஓய்ந்து இருக்கிறதுன்றது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். ரெஸ்ட்டு, அது எந்த வயசானாலும் சரி, எனக்கு வயசாகிடுச்சு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்லாம் விருச்சிக ராசிக்காரங்க எங்கேயும் உட்காந்து நானும் பார்த்ததில்ல, விதி அமைப்புலையும் அப்படி கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஒர்க்கஹாலிக்காக இருக்கக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான். அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் முதல்ல அவங்களுக்கு சந்தேகம் தான் வரும்.
ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பேசுகிறாங்க, ஒரு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இது சரியானது தானா அப்படின்ற பற்றின ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த அமானுஷ்ய ஆற்றல். அமானுஷ்யம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா, அது மாதிரி விஷயங்களை யாரும் சொன்னாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. யாரும் ஒருத்தர் சொல்கிறத பொய் சொல்கிறாரு, இல்லை இது நம்ப முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அமானுஷ்யம்ன்றது. அப்படியான அமானுஷ்ய விஷயங்களில் வாழ்க்கையில் அதிகமாக வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த விருச்ச ராசிக்காரர்கள் தான். இறை அருளும் இவங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கும். இவங்களுக்குள்ளேயே வந்து இறை ஆற்றல் நிரம்பி இருக்கும். இவங்களோட ஆள் மனதோட ரொம்ப எளிதாக தொடர்பு கொள்ளக்கூடியவங்கள இருப்பாங்க. ஒருத்தரோட அந்த ஒரு தொலைநோக்காக ஒரு விஷயத்தை சிந்திக்கக்கூடிய நபர்களாக இவங்களோட இன்ட்யூஷன் மூலயமா இந்த விஷயம் இப்படி தான் நடக்க போகுது, இது சரியாக வரும் வராது அப்படின்றத வந்து பட்டுன்னு ஒளிச்சு மறைச்செல்லாம் பேச மாட்டாங்க. உடச்சி பேசிடுவாங்க. நீங்கள் செய்கிறது தப்புங்க, சரியாக வராதுங்க அப்படின்றவாங்க. அதனால் அவங்க காயப்பட ஒரு புது முயற்சி ஒருத்தர் எடுக்கிறாங்க அப்படின்னா உள்ளபடியே இவங்க சொன்னபடி தான் நடக்கும். அதை மீறி ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா அந்த காரியம் தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த அளவுக்கு வாக்குப்பொழிதமும் ஆழ்மன ஆற்றலும் பெற்ற ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா அந்த விருச்ச ராசிக்காரர்கள் தான். விருச்ச ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வளர வளர எப்போயுமே கடனும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதனாலலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் வராது. அதெல்லாம் அழகாக சமாளித்து லக்னம் என்னவாக இருந்தாலும் சரி, ஏனைய கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, விருச்ச ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையில் வளர வளர கடன் இருக்கும். அந்த கடன் மூலிமா இவங்களும் வளர்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்கன்றது தான் நம்ம காலபுருஷ தத்துவ அடிப்படையில் விருச்ச ராசிக்கு சொல்ல வேண்டிய பலனாக இருக்குது. மேலும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா அது புரிஞ்சால் தான் நம்ம ராசியோட தன்மைகள் உங்களுக்கே தெரிய வரும். ஸோ அதற்காக தான் வந்து இதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது காலபுருஷ தத்துவம்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய ராசி மண்டலம் தான். இந்த 12 ராசிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நிலையாக நிற்கக்கூடியது கிடையாது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் அதிபதியாகவும் அந்த கிரகங்கள் வந்து சுழற்சியிலேயே இருந்துக்கிட்டு இருக்கும். யாரை சுற்றி சுழன்றுட்டு இருக்காங்கன்னா, இந்த கிரகங்களோட தலைவனான சூரியனை சுற்றி சுழண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி சுழண்டு வரக்கூடிய அந்த நேரம், அந்த அந்த இடைவெளி, கால இடைவெளி தான் வந்து காலம்னு சொல்கிறோம். இப்போ இந்த ராசி மண்டலத்தில் 12 ராசி மண்டலங்களாக நம்ம பிரித்து இந்த காலபுருஷனை 12 வீடுகளாக பிரித்து அந்த ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வீட்லேயும் பிறக்கக்கூடியவங்களுக்குன்னு தனித்துவமான குணநலங்களும் பண்புகளும் உண்டு. அதில் வந்து இந்த காலபுருஷனை வந்து ஒரு 4 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் விதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அர்த்த கர்ம காம மோட்சம் அப்படின்ற நிலையில் பிரிக்கிறோம். ஸோ அர்த்தம் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பொருள், இந்த பிறவி நோக்கம் என்ன, இதுக்கு இந்த பிறவிக்கான பொருள் காரணம் என்ன அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்தது வந்து வினை, என்ன வினையை செய்கிறதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்றது, அதை தெரிஞ்சுக்கிறதும் இந்த ராசி மண்டலத்தை வச்சு இந்த காலபுருஷ தத்துவத்தை, ராசி மண்டலங்கள் வந்து காலபுருஷ தத்துவம்னு சொல்கிறோம். அதில் ஒரு ராசியில் பிறகு நம்ம உதாரணத்துக்கு வந்து ரிஷப ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது என்ன ஒரு பிறவி கர்மாவை நிறைவேற்றுறதுக்காக பிறந்திருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். அதே போல் வந்து மேச ராசி அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு பொருள் இருக்குது, அவங்க பிறப்புக்கான காரணம் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்ற பற்றி சொல்லலாம். இப்போ இது எல்லாமே மாறும். அர்த்த கர்ம காமம் மோட்சம் எல்லாமே மாறும். இப்போ காமம் அப்படின்னா ஒரு பற்றோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்றது அந்த ஸ்தான அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பண்புகள் வரும். இது மாதிரி மோட்சம், அதாவது விடுதலை. மோட்சம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பற்றற்ற நிலை. பற்றுக்கு வந்து பற்றற்ற நிலைக்கு போகிறது தான் வந்து இந்த வாழ்க்கை சுழற்சி. கால சுழற்சியில் இப்படி தான் நம்ம வந்து பிறவிகள் மாற்றி மாற்றி எடுத்து வந்துகிட்டே இருப்போம். இது வந்து அர்த்த கர்ம காம மோட்சம் அப்படின்ற அடிப்படையில் விதியில் சொல்லக்கூடிய பிரிவினை முதல் படிநிலை. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ராசிகளை வந்து சரம் சிரம் உபயம் அப்படின்னு பிரிச்சுப்போம். அது போக பஞ்சபூத தத்துவங்களால் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே உருவாகிருக்கிறது. அந்த அடிப்படையில் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்ற வகையிலையுமே வந்து நம்ம ராசி மண்டலத்தை பிரிச்சிடும். ஆகாயம்ன்றது வந்து மத்தியில் இருக்கக்கூடியது. ராசி மண்டலத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வெளி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து ஆகாயமாக வரும். ஆனால் 4 தத்துவங்கள் தான், நிலம், நீர், நெருப்பு, காற்று. இந்த 4 தத்துவங்களும் பிரதானமான தத்துவங்களாக இருக்கும். இந்த அடிப்படையில் தான் ஒரு ராசிக்குரிய பண்புகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ராசியில் பிறப்பார், ஒரு லக்னத்தில் இருப்பார். ஒன்று வந்து பற்றை குறிக்கக்கூடிய காம ராசியிலையும், இன்னொன்று வந்து ஒரு கர்மாவை குறிக்கக்கூடிய, அதாவது நம்ம வினைகள், என்ன வினைகள் செய்ய பிறந்திருக்கோம், பிறவி நோக்கம் என்ன அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய ராசியிலையும் லக்னமாகவும் ராசியாகவும் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரியான படிநிலைகளோட நம்மளுடைய ராசி அமைப்புகள் இருக்கும். ஸோ இதில் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க, அதை வச்சு உங்களுக்கான வாழ்க்கை பலன்களை வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த நம்ம காணொலி செய்துருக்கோம்.
ஸோ இந்த மாதிரியான அந்த கிரக தத்துவங்கள், ராசி மண்டலம் தத்துவங்கள், காலபுருஷனை பற்றின தெளிவான விளக்கங்களை வந்து இன்னும் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன கர்மாவுக்காக பிறந்திருக்கு, என்ன வினையை செய்கிறதுக்காக பிறந்திருக்கு, உங்களோட பிறவி நோக்கம் என்ன, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான அந்த காலபுருஷ தத்துவம் என்ன சொல்ல வருது, இதை பற்றிலாம் இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த டிஸ்பிளே இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலான காலபுருஷ தத்துவ அடிப்படையிலான பலன்களை துல்லியமாக சொல்ல தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே. வணக்கம்.